ஹாய் விவி ஃபேமிலிஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், மேரி கிறிஸ்மஸ். நம்மளோட லைவில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ப்ரைஸ் த லாட். இன்றைக்கி வந்து கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள், நாடகங்கள், நடனம், அதே போல் ஒருத்தரோட உண்மை எல்லாமே பேசியிருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். மெடிக்கல் காலேஜில் நீங்கள் நல்லா டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்டூடெண்டாக இருக்கேன். இப்போ காலேஜ் முடிச்சு ஒன்றே ஆச்சு. நானும் ஒர்க்கே ஒர்க்கு கிடைக்கல. எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. சேலரி லோவாக கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்கே பண்ணாமல் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது நான் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வெள்ளூர் சிஎம்சியில் எனக்கு வேலை கிடச்சி நான் அங்கே போயிட்டேன். நீங்கள் நல்லா டேலண்டான பர்சன் தானே. நீங்கள் தனியாக ஒரு மெடிக்கல் ஒன்று வச்சு நடத்துனீங்கன்னா நல்லா இருக்குமே. அடுத்த தடவை வரும்போது உங்களை சும்மா பார்க்கக்கூடாது. மெடிக்கல் வச்சு நல்லா வேலை வரணும். சரிங்களா? இது நல்லா ஐடியா ட்ரை பண்ணி பார்த்தோம். கிளினிக் ஆரம்பித்த பிறகு நம்ம நல்லா இருக்கியா? எல்லாம் டெய்லி சும்மாவே இருக்கிறோம். நம்ம சோம்பேறியாவே இருக்கிறோம். வீட்டில் வர திட்டிகிட்டே இருக்காங்க. தண்டை சொல்லணும். யார் சொல்றா? வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன மச்சம் பண்றது? நம்ம மேலே எப்படியாவது சம்பாதிக்கணும். அதுவும் வந்து வேறு வராமல் சம்பாதிக்கணும். கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தான் சொன்னேன். இருன்னா எவன் அப்புறம் போய் ஜெயிலில் போய் கழிக்கிறது. அதனால அடிப்பேரே வாங்க முடியாது. அதனால நம்ம எப்படியா ஏமாத்தி சம்பாதிக்கணும். எவனா ஏமாற வேணாம் தானே பார்த்து சொல்லு. வரும்போது ஒரு போர்டை பார்த்தேன். டாக்டர் எழுதிட்டு ஒரு நோயாளியா போனா அவருக்கு வந்து சரி பண்ணிட்டாருன்னா 500 ரூபா அவருக்கு இருக்கும். சரி, நம்ம நோயை குணப்படுத்தினா அவருக்கு 2000 ரூபாய் வரும்னு சொன்னாரு. சரி சரி என்ன அங்கே போய் பார்க்கலாம். சரி மச்சான். சரி நம்ம அந்த டாக்டர் போய் எல்லாம் பார்த்துட்டு வரேன். அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் பார்த்து வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு நாளாக போய் தூக்கிட்டு ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்கலாம். சரியா? சரி. கொஞ்சம் அந்த போர்டு வச்சுருந்தா யாரும் பேசுறது வந்தாங்களா? சரி, ஓகே. வந்தா என்ன கொஞ்சம் நர்ஸ் கூட வந்தாங்களா? நான் டாக்டர் பார்க்கணும். உடம்பு சரியில்லை. சரி, அட்மிஷன் மட்டும் போட்டுக்கலாங்களா? சரி போன 2 நர்ஸு தான் வெளியில் உட்காந்துட்டாங்க. பார்த்தவங்களாம் ஏமாளி வயது இருக்கிறாங்க. உள்ள இருக்க டாக்டர் ஏமாளியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியா நாளைக்கு நம்ம போகிறோம், போயிட்டு டாக்டரை ஏமாத்துறோம். ஆளுக்கு 2000 ரூபா தட்டி தூக்கலாம். சரியா? சரி, நான் போகிறேன். இன்னைக்கு போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, எங்கள் நாட்டில் சொல்லலையே இல்லை. நான் சொல்கிறேன் என்ன அந்த டாக்டர் கண்டுபிடிக்கான்னு பார்த்து. சரி, இங்கே அந்த ஃப்ரெண்டு ஒன்றும் வந்து தெரியக்கூடாது. சரியா? நர்ஸ் உள்ள வந்தாங்களா? இந்த நேற்று வந்து நான் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் கூட போட்டேன். சரி. ஆமாம். டாக்டர் உள்ள வந்தாங்களா? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? டாக்டர் சொன்னே இல்லை டாக்டர். இனிப்பு சாப்பிட்டா கசக்குது, கசப்பு சாப்பிட்டா இனிக்குது. எல்லாமே மாறி மாறி தெரியுது. ஏதாவது ஒரு மருந்து தான் கொடுங்க. சரி, அப்படியே இப்போ நாக்கு அடைக்கணும். நாக்கை பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். நாக்கில் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தெரியுது? இல்லை டாக்டர், எல்லாமே இப்போதான் மாறி மாறி தெரியுது. அதுவும் நீங்கள் போர்டு மாட்டினதுக்கு தான் மாறி மாறி தெரியுது. சரி, ஓகே. அப்படியா? நான் ஒரு மருந்து நான் ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். சரி. அந்த 10ஆம் நம்பர் பார்த்து எடுத்து 2 டிராப்ட் விடுங்க. என்ன சொன்னீங்க? என்ன டாக்டர், பெட்ரோல் மாதிரி இருக்குது. மருந்து கொடுக்க சொன்னா பெட்ரோல் கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் டேஸ்ட் தான் தெரியுது. பெட்ரோல் சீரம் தான். உங்களுக்கு நாக்கில் எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன டாக்டர், மருந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா பெட்ரோல் கொடுத்துட்டு கடைசியில் என்ன மாட்டி விட்டீங்க? இல்லை, நான் 500 ரூபா காசு தரணுங்களா? உங்களுக்கு கேஸ் வாங்குறவங்க எந்த ப்ராப்ளம் இல்லை. 500 ரூபா. சரி, இந்தாங்க டாக்டர், நல்லா இருந்து போங்க. கேட்டுங்களா? போயிட்டாங்க. எங்க மாப்பிள்ள அந்த டாக்டர் ஏதோ மருந்து கொடுப்பான்னு பார்த்தா பெட்ரோலை கொடுத்து நாங்கள் ஒன்று உடனே விட்டேன். ஏமாத்துட்டு காசு நான் வந்துட்டேன். நாளைக்கு நீ போற சரியா? நீ போயிட்டு நான் விட்ட காசு
முக்கால்வாசி 500 ரூபா பிடிச்சு வந்துடு. நீ எப்படியாவது 2000 ரூபா பிடிச்சு வந்துடு. இது போல வீட்டில் திட்டுவாங்க சரியா? காசு வந்து சுத்தமா இருக்கு. சரி நான் இன்னைக்கு நான் போறேன். உனக்கு என்ன மண்டையில போலாருன்னு சொல்லிடுவோம் சரியா? நர்ஸ் வரலாங்களா? டாக்டர் வரணும். அவ்வளோ Merry Christmas. Happy Christmas. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம். நேற்று என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. இவனுக்கு தான் மண்டையில போலாரு. திடீர்னு எல்லாம் மறந்து போயிடறான். மச்சான் நான் தானே உன் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் நான் சும்மா கேட்டுட்டு இருக்கிறான். அடிக்கடி ஏதாவது மறந்து போயிடுறேன். அவன் மருந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி ஓகே ஓகே சரி நான் பார்த்து சொல்கிறேன். Merry Christmas to all. டைம் இருக்கா? எப்படி உங்களுக்கு ஆச்சு? தென்னை மரத்தை வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான் டாக்டர். இவன் யோசிச்சதை பார்த்து தென்னை மரமே போறான் மட்டும் மண்டையில 2 தட்டு தட்டிடுச்சு. அதுல இருந்து ஒண்ணுமே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. பார்த்து சொல்லுங்க. இல்லை அடிக்கலாம் இல்லை நட்டில் நாமளாக புட்டிச்சு நினைக்கிறேன். அவங்க என்ன பிரச்சனை இல்லை. அவர் மருந்து தர அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியாக நம்ம நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நர்ஸ் கொஞ்சம் உள்ளாங்க. அந்த 10 நம்பர் பார்த்து ட்ராப் Merry பண்ணுங்க. Christmas, Akshay. பச்சாவை கொண்டுறான் ஆயிட்டு உள்ளாரா அடி அடி. பார்த்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் வரேன்னு சொன்னீங்க. ஆனால் ஃப்ரெண்டு கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரல சரியாச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கீங்க. எடுங்க 500 ரூபா. இல்லை நல்லா தான் ஞாபகமாக இருக்குது. மண்டை நல்லா அடிப்படல. நல்லா தான் இருக்கீங்க. எடுங்க 500 ரூபா. சார் ஏன்டா இப்படி நான்டா ஏமாந்தாலும் நீங்களும் காசு கொடுத்து ஏமாந்தது கொடுத்துடுவேன். மறக்காம கொடுத்துருக்கீங்க. என்ன மச்சான் நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன். நான் தான் ஏமாந்தேன். நீ ஏமாத்தணும்னு நினைச்சா நீயும் தான் ஏமாந்த. இந்த நம்ம விடவே கூடாது. காசு 1000 ரூபாய் பிடிக்கணும். அந்த ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் சரியா? இந்த வாட்டி நான் கண்ணு தெரியாத மாதிரி போறேன். நீ அப்படியே என்ன கையெல்லாம் கூட்டிட்டு போ. இந்த டாக்டர் தான் சரி பண்றான்னு பார்த்துருவோம் சரியா? Advance Happy New Year. அவ்வளோ பேசுகிறோம். Hi, hi, Patan. வாங்க உட்கார். தெரியுதா? தெரியும் நல்லா இருக்க போகிறீங்க. அப்படியா நான் பார்த்து சொல்கிறேன். என்ன பண்ணுறது கட்டு கண்ணா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அடிவம் பண்ணலையே. Happy Christmas, sister. Happy Christmas. People. அடிபட்டுருக்கா? பார்த்தா ஓகே இல்லை அடிபடுறேன் அப்படி இல்லைப்பா. நாங்களும் ஹிந்து தான். பட் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதான் தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை. என்ன மருந்து ஒன்று பக்கத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துறீங்களா? சரி ஓகே பேர் பண்ண முடியல. நான் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துறேன். நீங்கள் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன மருந்து இல்லை அப்படி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரி அதுக்கு அமௌண்ட் பண்ணலாம் கொடுத்தேன். என்ன டாக்டர் 2000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க? பார்த்தீங்களா உங்கள் கண்ணு எதுவும் தெரியல. நீங்கள் கரெக்டாக 500 மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. என்ன டாக்டர் நீங்க 2000 ரூபாய் தரணும் அப்படி பார்த்தாலும் ஏன் 500 ரூபாய் கொடுத்தீங்க? உங்களுக்கு கரெக்டாக கண்ணெல்லாம் தெரியுது. நான் 2000 போது 500 மாற்றி கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக 500 சொல்லிட்டீங்க. கண்ணெல்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை. எடுங்க 500 ரூபா. என்ன மாப்பிள்ள இப்படி ஏமாத்துக்கு மறுபடியும்? Praise the Lord. சரி காசு கொடுத்துட்டு Praise the Lord. வந்துருப்போம். என்ன மச்சான் சோம்பேறியா ஈஸியா சம்பாதிக்க இந்த டாக்டர் நம்மள ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு இருக்காப்ல. ஆமா உழைச்சிதான் சாப்பிடணும். சரி மச்சான் சரி நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போயிட்டு வேலைக்கு போய் சேருவோம் சரியா? இன்னும் சோம்பேறித்தனமா இருந்து நம்ம சம்பாதிக்கணும் ஈஸியா சம்பாதிக்கணும்னு நினைச்சா நாம தான் நஷ்டமாயிடுவோம். சரி உள்ள வேலைக்கு போகலாம் சரியா? சரி வந்தா பாய். அதே போலதான் இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. ஆனா பாத்தீங்களா அவங்களே ஏமாந்துட்டாங்க. அவங்களோட புத்திசாலிமா இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு. அதனால ஏமாத்தி எப்பவுமே சம்பாதிக்க கூடாது. சோம்பேறியா இருக்கக்கூடாது.
உலகை கட்ட வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் பக்தரில் வாரும் ஆசையாவலோடு நீர் பாரும் இப்பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்யவார் சஷ்டாங்கம் செய்யவார் இயேசுவை wish you a happy Christmas. அவன் மற்றவர்களுடைய மனதால் பிரசவத்துக்குள்ள இருக்கும்போது அது ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெளியில் வந்து எப்படியாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏசப்பான்னு. வெளியில் வந்து அப்படியே கிடக்கமா பார்த்து அப்படியே ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை என்ன தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப தண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டது என்னன்னு போய் பார்த்தா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு திருவாகரன்னு ஒரு பேர் வச்சேன். அவன் இப்போ காலேஜ் படிக்கிறான். பிஎஸ்சி மேத்ஸ் குரூப் செகண்ட் இயர் படிக்கிறான். ஆனால் இப்போதைக்கு இந்த பசங்களோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி சரியாக படிக்காம இருக்கான். எனக்காக எல்லாரும் கொஞ்சம் அவன் நல்லா படிக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கல. இந்த சபைக்கு நான் வந்ததுலேருந்து
இந்த சபைக்காகவும் இங்கே வந்துக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் இன்னைக்கு காலையில் கூட நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் கர்த்தர் அதை இதை கேட்பாரு அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்கிறதுனால நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணேன். அதனால எனக்கு இந்த செல்லு வச்சுருக்கேன். அந்த செல்லில் வந்து சில எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். ஒரு சில இந்த இயேசு பாட்டு, அந்த சில பேர் அந்த மோகன் லாசரஸ் அவருடைய பிரசங்கம் எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்படி ஒரு பாடல் பாடும்போது ஒரு சின்ன பாடல் எப்படி இருக்கோ அதை அந்த பாடப்பாட ஒரு ஆசைப்படுவேன். என்னை அழைத்தவரே, என்னை விதைத்தவரே, என்னில் அன்பு கொண்டு என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை விதைத்தவரே, என்னில் அன்பு கொண்டு என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரும் நீர்தானையா, என் மேல் அன்பு கொண்ட தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவரும் நீர்தானையா, என் மேல் அன்பு கொண்ட தெய்வம் நீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கொண்டு என்னை நடத்தீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? சேர்த்து இருந்து என்னை கொளுத்தீரையா, நாற்றமெல்லாம் ரத்தத்தாலே மாற்றீரையா. சேர்த்து இருந்து என்னை கொளுத்தீரையா, நாற்றமெல்லாம் ரத்தத்தாலே மாற்றீரையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கொண்டு என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? உங்க கிருபை என்னை தாங்கினதையா, உந்தன் சமூகம் என்னை நடத்தினதையா. உங்க கிருபை என்னை தாங்கினதையா, உந்தன் சமூகம் என்னை நடத்தினதையா. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை அன்பு கொண்டு என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? கர்த்தருடைய என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து ஒரு ஹிந்து, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் 86 நான் வந்து தஞ்சாவூரில் ஆசீர்வாத சபைன்னு சொல்லி ஒரு ஆத்மேஸ்வர் சபைன்னு சொல்லி ஆசீர்வாதம் பிரதர் அங்கே போயிட்டு நான் சின்ன பிள்ளைங்களே ஆனால் ரொம்ப கர்த்தருக்குள்ள வரத்துக்கு இப்போ மறுபடியும் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன்.
எல்லாருமே மனம் கொடுத்தாங்க. பெரிய அதிகாரி அவரு, அதாவது டாக்டர் கோபால் பேரு. அவர் டாக்டரா இருந்தவரு அந்த பதவியில வந்து அவர் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்காரு. அந்த எம்டி மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனர் அவருக்கு போய் லெட்டர் எல்லாரும் கொடுத்தாங்க. நானும் போய் லெட்டர் கொடுத்தேன். ஆனா கர்த்தரை கவனித்தே இருப்பேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் போயிட்டு உள்ள போயிட்டு என்னப்பா உனக்கு என்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தா நீங்க குடும்பத்தை வச்சுட்டு வந்துரு, உனக்கு உடம்புல இங்க இல்லைன்னா நீ அங்க போய் ஏதாவது காரணம் சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நான் என்ன பண்ணேன், சரி அந்த சமயத்தில் நான் அந்த ரேஷன் கடையில் வேலை பார்த்தேன். அப்போ அந்த ஜீனி எடுத்து நான் பில்லு போட்டுட்டு மூட்டை இழுக்கும் போது என் மேல 11 அடுக்கு அப்படிங்கிற 3 அடுக்கு 11 மூட்டை அப்படியே மேலே இழுக்கும் போது கீழே விழுந்துருச்சு. அப்படியே முழுல விழுந்துருச்சு. அப்போ என்னால் மயக்கம் தாங்க முடியல. அப்படியே கூட நம்மளாம் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சாங்க. சென்னை கீழ்பாக்கம் அடுத்தது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் நான் வந்து டாக்டரை காமிச்சேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு அதை எம்டிக்கிட்ட போய் நான் மனு கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி அப்போ இந்த டிஎஸ்பி என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க இந்த ஸ்கேனெல்லாம் எடுத்து போகாதீங்க, மனு மட்டும் கொண்டு போங்க, அவர் ரொம்ப கோபக்காரு, அவர் பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கடவுளே ஏசப்பா நீங்க எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே மனுவெல்லாம் ஸ்கேனு ரிப்போர்ட் எல்லாம் வெளியில் வச்சுட்டு மனுவை மட்டும் உள்ள கொண்டு போயிட்டு போனேன். அவர் நல்ல ஹைட்டு, நான் இப்படி இருக்கேன். போனேன், கடவுளை ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். போயிட்டு அப்படியே வணக்கம் சார் அப்படின்னு என்ன பாருங்க மனுவை கொடுத்தேன். வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி ஒரு கிளி கிழிச்சாரு, கோடு போட்டாரு. ஆனா நமக்கு ரிஜெக்டட் போல இருக்கு, நமக்கு கிடைக்காது போல இருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு. அப்போ நான் கடவுளை ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்பிக்கையா இருந்தேன். பார்க்கல போப்பா, எல்லாரையும் கண்ணாடிலாம் திட்டுக்காருங்க, ஆனா என்ன மட்டும் பார்க்கல போப்பான்னு சொல்றாங்கன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். அப்படி நான் பார்த்துட்டு வெளியில வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் நான் லீவில் வந்து இடையில வருவோம். அப்போ தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஒரு அதிகாரி ஏன்னு சொல்லி ஏரியா ஆஃபீஸர் பகுதி அலுவலர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, என்ன ராஜாங்க டிரான்ஸ்ஃபருக்கு மனு கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. ஆமாம் சார் அப்படின்னு. உங்களுக்கு பேர் வந்துருக்கு அப்படின்னாரு. அப்படியா என்ன சார் அப்படின்னு. உங்களுக்கு பெரம்பலூர் போட்டிருக்கு அப்படின்னா. நான் தஞ்சாவூர்ல தானே கேட்டேன், ஆனால் எப்படியோ பெரம்பலூர் இருக்கு. சரி போயிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் இங்கே பெரம்பலூருக்கு வந்துட்டேன். வந்து இப்போ இங்கே தான் ஆஃபீஸில் இருந்தேன். அதுக்கு பிறகு நேராக இங்கே வந்து இந்த வேப்பந்தடை கூடல கொஞ்சம் நாளாக 2 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ இங்கே தொடர்ந்து இங்கே பக்கத்தில் மணிவல் சார் என்னோட வேலை பார்க்குறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க பிரதர் சார் நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் கட்டளை சமூகத்தில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் மறுபடியும் வந்துருக்குறேன். அப்போ பிரதரை ஒருத்தர கடையில் பார்த்து பேசி பிரைஸாக சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அப்புறம் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ கட்டளைக்கு வேலை தொடர்ந்து வர்றேன். என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா அவ்வளோ பேர் டான்ஸருக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் யாருக்கும் கிடைக்கல. கட்டளை கிருபையில எனக்கு மட்டும் கிடைச்சது. இப்படி நிறைய சாட்சிகள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. போக போக ஞாபகம் இருந்தால் அடுத்தடுத்த சபைகள் சாட்சிகள் சொல்றேன். எனக்காக குடும்பத்துக்காக என் மனைவி என் மகள் 3 பேரும் ரசிக்கப்படலை. என் பொண்ணு வந்து நான் எவ்வளோ சர்ச்சுக்கெல்லாம் ஒரு சமயம் வருவோம். என் ஒய்ஃப் வந்து என்னன்னா அந்த ஹிந்துல ரொம்ப இதாக இருக்காங்க. அந்த கோயிலெல்லாம் கட்டிட்டு நம்ம பாட்டி அந்த ஊருக்குள்ள பெரிய இதாக இருக்கும் கும்பஷம் அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் போங்க சமைக்கு ஏங்க பிள்ளைய வச்சு போறீங்க, இருக்கட்டுங்க வேலை இருக்குங்க அப்படின்னு கழுத்துருவாப்புல. ஆனால் என் பொண்ணுக்கு வரத்துக்கு ஆசை தான். நான் அழைச்சிட்டுலாம் போயிருக்கேன். இப்போ என் பையனும் அப்படி சரி அவன் வந்து பசங்களோட சுற்றிக்கிட்டுனா என் பொண்ணையும் என் மனைவி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எப்படியாவது கர்த்தருடைய வரத்துக்கு எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு எனக்காக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரும் கர்த்தருடைய திருப்பையால் கொஞ்சம் அன்போடு
Welcome.
मैं काफी टाइम से 813 पर நிறைய பேரால் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிருக்க முடியல. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.